அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم இன்னமா யதகப்பலல்லாஹு மினல் முத்தகீன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஜும்மா வணக்கத்தை நபி வழியில் நிறைவேற்றுவதற்காக நாமெல்லாம் இங்கே ஒன்று கொண்டிருக்கிறோம். இந்த இனிய நேரத்திலே தனிமையில் இறையச்சம் என்கின்ற தலைப்பிலே நினைவுபடுத்த வேண்டிய சில செய்திகளை எடுத்து கூறுவதுதான் இந்த ஜும்மா உரையினுடைய நோக்கமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், ஒரு கட்டிடம் வலுவாக இருப்பதற்கு அதன் அடித்தளம் எந்த அளவிற்கு அவசியமானதாக இருக்கிறதோ, ஒரு மனிதன் இந்த உலகிலே வாழ்வதற்கு மூச்சு காற்று என்பது எந்த அளவிற்கு அவசியமானதாக இருக்கிறதோ, அதே அளவிற்கு அவசியமானது அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நம்பியிருக்கக்கூடிய ஒரு மூமின் மறுமை நாளிலே இறைவனுடைய திருப்தியை, வெற்றியை அடைவதாக இருந்தால், அவனுடைய தனிமை வாழ்க்கையிலே இடம் பெற்றிருக்கக்கூடிய இறையச்சம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இறையச்சம்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மறுமை நாளிலே உறுதியான வெற்றியை தரும். காரணம் என்ன? இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதன் பலவிதமான தவறுகளில் இருந்து விலகி வாழ்கிறான் என்று சொன்னால், அந்த மனிதன் அந்த தவறான காரியங்களிலிருந்து விலகி வாழ்வதற்கு இறையச்சம்தான் காரணம். அப்படிங்கிறத நம்ம முழுமையான அளவிற்கு சொல்ல முடியுமா என்றால் நிச்சயமா முடியாது. ஒரு மனிதன் தன்னை தவறிலிருந்து விலகி வைத்திருப்பதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். சில நேரம் இந்த தவறான காரியம் வெளியே தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னா நம்மளை ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க, ஸ்டேஷன்ல கொண்டு போய் அடிச்சிருவாங்க. இந்த காரணம் கூட இருக்கலாம். இன்னும் சில தவறான காரியங்களை செய்வதற்கு பணம் தேவைப்படுது இல்லை, அந்த தவறான காரியத்தை செய்வதற்கு அவன்கிட்ட காசு பணம் இல்லாமல் இருக்கலாம். அதனால கூட என்ன செய்யலாம், மனிதன் தவறான காரியங்கள்ல இருந்து அவன் விடுபட்டு இருக்கலாம். அல்லது என்ன, இந்த தவறான காரியத்தை ஊர்ல 4 பேர் பார்த்தானா நம்மளை கேவலமா பேசுவான்ல, நாம இன்னைக்கு மதிப்பு மரியாதையோட என்ன செய்யறோம், ஊர்ல நடமாடுறான். இந்த தப்பான காரியத்தை நான் பண்ணிட்டேன்னு அவன் தெரிஞ்சுட்டா என்ன பண்ணுவான், சாலிஹானவன் மாதிரி நடந்தான் பார்த்தீங்களா, ஆனா 1ஆம் நபர் சைத்தானாவில் இப்ப இருக்கிறான் அப்படின்னு சொல்லி என்னுடைய கௌரவத்துக்கு அது ரொம்ப ஒரு இழுக்கை ஏற்படுத்தும் பார்த்தீங்களா. அதனாலேயும் மனுஷன் என்ன செய்வான், தவறான காரியத்தில் இருந்து விலகியவனாக இந்த உலகத்தில் வாழ்வான். அதே நேரம் ஒரு மனிதனுடைய தனிமையான வாழ்க்கையை எடுத்து பாருங்க. தவறான காரியத்தை செய்வதற்குரிய எல்லா விதமான வசதியும் அவன்கிட்ட இருக்கிறது. அந்த தப்பான காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவனுடைய உள்ளத்துல ஆசை என்ன செய்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது.
அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அவன் தவறான காரியத்திலிருந்து விலகி இருக்கிறான்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம்? மேற்சொன்ன விஷயங்கள்ல எல்லாம் ஏதாவது ஒரு காரணத்தை கற்பிக்கலாம். இதனாலதான் அவன் அந்த தப்பு பண்ணல சொல்லலாம். தனிமையில இருக்கிறான், யாருமே பார்க்கல, அந்த நேரத்திலையும் அவன் தவிர்த்து இருக்கிறான்னா அதுக்கு மூலமான காரணம் என்ன? அதுக்கு பேர் தான் இறையச்சம்ங்கிறது. இறையச்சம்ங்கிறது வந்து ரெண்டு வகையான இறையச்சம். நாம இப்ப பள்ளிவாசல் உட்காந்துருக்கோம் பாத்தீங்களா, இப்ப நம்ம கெட்ட வார்த்தை பேச மாட்டோம். ஏன் பேச மாட்டோம்? இத்தனை பேர் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அது ஒரு பள்ளிவாசல்ல பேசணும், அப்படிதான் நம்மளுக்கு ஒரு சிந்தனை போவோம். அதே நேரம் தனிமையிலேயே இருக்கக்கூடிய நேரத்திலையும் ஒருத்தன் கெட்ட வார்த்தை பேச மாட்டான், ஒழுக்கக்கேடா நடக்க மாட்டான், ஒழுக்கமான காரியங்கள்ல தான் அவனுடைய செயல்பாடு இருக்குதுன்னு சொன்னா நிச்சயமா அவன்கிட்ட என்னதான் இருக்கும்? இந்த தனிமையில் இருக்கக்கூடிய அந்த இறையச்சங்கிறது அவன்கிட்ட அதிகமாக இருக்கும். இதற்கு பெரிய சான்று தான் நம்ம ரமதான் மாசத்துல நோன்பு வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த நோன்பே இதற்கு சான்றாத்தான் இருக்கிறார். கடுமையான வெயில், ரொம்ப தாகம் எடுக்கிறது, வீட்டுக்குள்ள கதவு பூட்டிட்டு நம்ம தண்ணியை குடிச்சா யாராவது பார்க்கவா போறாங்க? மனைவிக்கு தெரியாம கூட நம்ம குடிக்கலாம், மக்களுக்கு தெரியாம குடிக்கலாம். வெளியே ஏதாவது ஒரு ஊர்ல போய் ஹோட்டல்ல கூட நம்ம என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். ஆனாலும் நாம வந்து அந்த நேரத்துல வந்து நம்ம சாப்பிட்றோமா? நோன்பு வச்சு சாப்பிட்றோமா? சாப்பிட்றது இல்லையில. இந்த இடத்துல எந்த போலீஸ் வந்து நம்மளை மிரட்டினாரு? இந்த இடத்துல இந்த விஷயம் வெளியே தெரியாது இல்லை, அப்ப நம்ம கௌரவமா அந்த இடத்துல போவாது இல்லை. ஆனால் நம்ம தவிர்த்து இருக்கிறோம் பாத்தீங்களா? காரணம் என்ன? யாரும் பார்க்காமல் இருக்கலாம், சிசிடிவி கேமராவில் நான் மாட்டாம இருக்கலாம், ஆனா அல்லாஹ்வுடைய பார்வை எப்பவுமே படத்தானே செய்யும். அல்லாஹ்வுக்குன்னு சொல்லி ஒரு சிசிடிவி கேமரா இருக்குதானே செய்யுது. மனிதன் வைக்கக்கூடிய கேமராவில் நம்ம என்ன செய்யலாம்? தப்பிச்சிடலாம். ஏன்னா அது நேரா நின்னா தானே எடுக்கும். நான் இப்ப இந்த சைடு நின்னா அதுல வந்து தெரியுமா? சும்மா தெரியுமா? தெரியாது இல்ல. ஆனா அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய கேமரா அதுல பேட்டரி டவுன் ஆகுமா? அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது இல்ல. அல்லாஹ் வச்சிருக்கக்கூடிய கேமராவுக்கு பேர் என்னது? குர்ஆன்ல எல்லாம் நீங்க படிச்சு பார்த்துருப்பீங்கல்ல, கிராமன் காத்திபீன். திருமறை குர்ஆன்ல என்ன செய்யறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா? 82வது அத்தியாயத்தினுடைய 10வது வசனத்தினுடைய 12வது வசனத்தினுடைய விளக்கத்துல சொல்றான், வைன்னா அலைக்கும் லஹாஃபிலீன், உங்களை கண்காணிக்கக்கூடியவர்களாக நாம இருக்கிறோம். எப்படி சிசிடிவி கேமரா மனுஷனை கண்காணிக்குதோ அதை விட நுணுக்கமாக அல்லாஹ்வால் ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த கண்காணிப்பு இருக்கு பாத்தீங்களா, அது நம்மளை கவனிக்கிறார். அந்த கண்காணிப்பு கேமராவுடைய பேர் என்ன? கிராமன் காத்திபீன், சங்கையான எழுத்தாளர்கள். வானவர்கள் நம்ம சொல்றோம் இல்லைங்க, வலது பக்கம் ஒரு வானவர் இருப்பார், இடது பக்கம் ஒரு வானவர் இருப்பார், நம்ம சொல்றோம் இல்ல. அவங்களுடைய வேலை என்ன? நாம என்னவெல்லாம் செய்யறோமோ ஏலமூனமா தஃபாலூன், நீங்கள் எதையெல்லாம் செய்கிறீர்களோ அதையெல்லாம் பதிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவே தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான் பாத்தீங்களா. இன்னும் சொல்ல போனா இது வந்து அல்லாஹ் வந்து நமக்குன்னு ஏற்பாடு செஞ்சார். இன்னொரு வகையான வானவர்கள் அல்லாஹ் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட சொல்றாங்க, யதஆகபூன ஃபீக்கும் மலாயிகத்தும் பில் லைலி, இரவு நேரத்துல உங்களை கண்காணிக்கிறதுக்குன்னு சில வானவர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி மலாயிகத்தும் பின்னஹாரி, பகல் நேரத்திலையும் கண்காணிக்கக்கூடிய வானவர்கள் இருப்பாங்க. ஏற்கனவே நம்ம கிட்டையே இருக்கக்கூடிய வானவர் ஒரு பக்கம் அவங்க பதிவு பண்ணிட்டே இருக்கிறாங்க. இதுவாக நம்ம இந்த அடிஷனல் கேமரானெல்லாம் சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி காலையில சில பேர் வந்து நம்மளை கவனிக்கிறாங்க, மாலையிலையும் கவனிக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விளக்கத்தை நம்மளுக்கு சொல்றாங்களா இல்லையா? அப்ப இது மாதிரியான இந்த ஈமானிய உணர்வோட ஒருத்தன் தவறையிலிருந்து விடுபட்டு இருந்தான்னு சொன்னா அதுக்கு பேரு தான் என்னது? தனிமையில் இருக்கக்கூடிய இறையச்சம் என்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை அதிகமாக வலியுறுத்தினாங்களா இல்லையா? அது எந்த அளவுக்கு பதிவு பண்றாங்க? அல்லாஹ்வே சொல்றாங்க குர்ஆன்ல, உதியல் கிதாப், மறுமை நாளிலே மெமரி கார்டு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அல்லாஹ் வந்து மெமரி கார்டு ஒரு ஆள்கிட்டையும் கொடுத்துருவான். ஏன்னா சிசிடிவி கேமராவை நம்ம பதிவு பண்ணி வச்சு பாக்குறோம் பாத்தீங்களா, மறுமை நாள்ல அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா பாவிகள்கிட்ட வந்து மெமரி கார்டே கொடுத்துட்றான். வயக்கூலூன யா வைலத்தனா, அந்த மெமரி கார்டை பார்த்தோன்னா பாவிகள் எல்லாம் என்ன செய்யறாங்க? கதறாங்க, யா வைலத்தனா மாலி ஹாதல் கிதாப், என் கையில கொடுக்கப்பட்ட இந்த ஒரு வேலை இருக்குத இந்த மெமரி கார்டு மாதிரி,
இந்த மெமரி கார்டில் லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரா, ஒரு சின்ன விஷயம் கூட விடப்படலையே, ஒரு பெரிய விஷயம் கூட விடப்படலையே. ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கையில் அப்படித்தானே பார்ப்போம், இதெல்லாம் சின்ன விஷயம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அது அதில் பதிவு பண்ணி இருக்கிறார். பெரிய விஷயம் சொல்லி எது இருக்குதோ அதையும் என்ன செஞ்சிருக்குது, அந்த இல்லா அஹசாஹா, எந்த ஒன்னா இருந்தாலும் அதுல பதிவு செய்யப்படாமல் இல்லை. வஜது மாமிலு ஹாலியா, கண்ணு முன்னாடி உங்களுக்கு தெரியாது. எப்படி இன்னைக்கு நம்ம கேமராவில் போட்டு பார்க்கிறோமோ இது இந்த நபர் தான் தெளிவா தெரியுதா இல்லையா, அதே மாதிரி மறுமை நாள்ல அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல நாம போய் நின்று அங்க சால் ஜவாப் சொல்ல முடியுமா? இதனாலதான் நான் இதை செஞ்சேன்னு ஏதாவது போலியான காரணத்தை கற்பிக்க முடியுமா? உனக்கு நீயே தான் சாட்சி. பாரு, நீ செவ்வாய்க்கிழமை என்ன பண்ணேங்கிறது தெளிவா இருக்கா இல்லையா, நீ புதன்கிழமை என்ன பண்ணேங்கிறது தெளிவா இருக்கா இல்லையா, இவன்கிட்ட என்ன பேசினேங்கிறது தெளிவா இருக்கா இல்லையா, நீ மனுஷனுக்கு பயப்படக்கூடிய அளவு கூட எனக்கு நீ பயப்படலையா? அப்படிங்கிற தோரணையில அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நாம் சிந்திப்பதற்காக வேண்டிதான இந்த திருமறை குர்ஆனுடைய வசனங்களை எல்லாம் நம்மவர்களுக்கு சொல்லி காட்டுறான். அதனால இந்த தனிமையில் இருக்கக்கூடிய இந்த இறையச்சம் இருக்குது பாத்தீங்களா, அதை கேட்டு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இடத்துல நம்ம என்ன செய்யணும், அதிகமாக பிரார்த்தனை செய்யணும். குர்ஆன்ல கூட அல்லாஹ் சொல்றான், மன் ஹசியர் ரஹ்மான் பில் கைப், 50வது அத்தியாயத்தினுடைய 33வது வசனத்தை எடுத்து பாருங்க. மன் ஹசியர் ரஹ்மான் பில் கைப், கைப்னா என்னது, கைப்னா மறைவானது. யார் அந்தரத்திலே தனிமையிலே அல்லாஹ்வை பயப்படுகிறானோ, ஜாபி கல்வி முனி, மனமுருகி அல்லாஹ்வின் பக்கமே திரும்புகிறானோ, அவனுக்கு தான் நான் சொர்க்கத்தை வச்சிருக்கிறேன். அல்லாஹ் யாருக்கு சொர்க்கத்தை கொடுக்கறான்னு கேட்டா, அவன் தனிமையில எந்த லட்சணத்துல இருக்கிறான், எனக்கு அவன் பயந்தானா, அந்த நபர்களுக்கு தான் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பதாக தன்னுடைய திருமறை குர்ஆன்லயே சொல்றானா இல்லையா? யாசீன் சூறாவிலே நீங்க பாக்குறீங்கல்ல, எத்தனை வசனம், இன்னமா துந்திர் மணித்தபா திக்ர வ ஹசியர் ரஹ்மான். ரசூல்லா கூட்ட அல்லாவே சொல்லி காட்டுறான். எப்படி சொல்லி காட்டுறான், நீங்க செய்றீங்களே இந்த உபதேசம், இந்த எச்சரிக்கை, இதெல்லாம் யாருக்கு பயனளிக்குன்னு கேட்டா, யாரு தனிமையில் அல்லாஹ்வை பயப்படுகிறானோ அவனுக்கு தான் உபயோகம் தரும். அப்படிப்பட்டவர்களுக்கு நற்கூலி கிடைக்கும்னு சொல்லி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல என்ன செய்யறான், இந்த தனிமையில் இருக்கக்கூடிய இறையச்சம் தான் உங்களுடைய மறுமை வாழ்வை பாதுகாக்கும்ங்கிறான். இப்ப என்ன பண்ணோம், நாம இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்யக்கூடிய நேரத்தில் எத்தனையோ விதமான பிரார்த்தனைகளை நம்ம பண்ணித்தான் இருக்கிறோம். இந்த தனிமையில் இருக்க வேண்டிய இறையச்சத்தை அல்லாஹ்விட்ட கேட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணியிருக்கிறோமா? கடந்த ஒரு வாரத்தில் நம்ம அப்படி பிரார்த்தனை பண்ணியிருக்கிறோமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தானே பிரார்த்தனை பண்ணாங்க. அல்லாஹும்ம ஆத்தி, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா, இறைவா என்னுடைய உள்ளத்துல நீ இறையச்சத்தை ஏற்படுத்துவாயாக, ஜக்காஹா, அந்த இறையச்சத்தை பரிசுத்தமாக வழங்குவாயாக. இறையச்சத்திலையும் போலியான இறையச்சம் இருக்கிறார், இறையச்சத்திலையும் அறகுறையான இறையச்சம் இருக்கிறார். நீ எனக்கு வழங்க வேண்டிய இறையச்சம் எப்படி இருக்கணும்னு கேட்டா, தூய்மையா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், ஒரிஜினலா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை பண்ணாங்களா இல்லையா? இதை நாம இன்னைக்கு சுய பரிசோதனை பண்ணியிருக்கிறோமா? இந்த விஷயத்துல சுய பரிசோதனை பண்ண காரணத்தினால தானே சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாம முன்னுதாரணமாக்குறோம். யோசிச்சு பாருங்க. குர்ஆனுடைய வசனத்தை நான் சொல்றேன், அதுக்கப்புறம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனையை நான் என்ன பண்றேன், எடுத்து சொல்றேன். அதற்கு ஆதாரமாக நான் யாரை எடுத்து சொல்லுவேன், யாரை எடுத்து சொன்னா நம்ம திருப்திப்படுவோம்? பாத்தீங்களா, இந்த குர்ஆனுக்கு விளக்க உரையாக இந்த சஹாபியினுடைய வாழ்க்கை முறையே இருந்தது அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறை, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறை, ஏனைய நபி தோழர்கள் நபி தோழியர்களுடைய வரலாறை நாம முன்னுதாரணமா காட்டுறோமே. எங்க காட்டுறோம்? சும்மா மேடையில் நின்று காட்டுறோமே இல்லையா? நம்மள அப்படி காட்ட முடியுமா? நான் ஒரு வசனத்தை சொல்றேன், இந்த வசனத்தின் அடிப்படையில் நான் நடக்கிறேன் பாத்தீங்களா, அதே மாதிரி நீங்க இருக்கணும்னு சொன்னா அப்படி எனக்கு சொல்றதுக்கு மனசும் வராது, நீங்க உங்களை சொல்றதுக்கு மனசு வராது. எனக்கு நானே மார்க் போட முடியாதுங்க. அப்ப அல்லாஹ் நம்மளுக்கு எப்படி மார்க் போடுவான்? நம்மளுடைய ஈமானுக்கு நம்மளே மார்க் போட முடியுமா? என்கிட்ட இருக்கக்கூடிய ஈமான் ஒரு 80% இருக்கிறது, அப்படி எனக்கு நான் மார்க் போட முடியுமா? இல்ல உங்களுக்கு நீங்களே மார்க் போட முடியுமா? எங்கிட்ட ஒரு 60% இருக்கிறது, மார்க் போட முடியுமா? போட மாட்டோம்ல, தயங்கவும் இல்லை.
உன் விஷயத்துல உனக்கே மார்க் போட முடியலன்னா மறுமை நாள்ல அல்லாஹ் எப்படி மார்க் போடுவான்? அதனால இந்த தனிமையில் இருக்கக்கூடிய இறையச்சம் இருக்குது பாத்தீங்களா, இதுதான் ரொம்ப ரொம்ப தேவையானது. அந்த இறையச்சம் நம்ம இடத்திலே இருந்திருக்குமே ஆனால், நம்ம இப்ப ஒரு மாசமா நம்ம ட்ரைனிங் எடுத்தோம். எங்க ரமதான் மாசத்துல ட்ரைனிங் எடுத்தோமா இல்லையா? அந்த ட்ரைனிங்ல நாம் பெற்ற அந்த பாடம், அந்த ட்ரைனிங்கிலே நாம் நமக்குள் ஏற்படுத்தி கொண்ட அந்த தக்குவா இன்றைக்கு அதே நிலைமையில் இருக்கிறதா? அதே அளவுல இருக்குதா இல்ல குறைஞ்சு போய் இருக்குதா? ரமதானுடைய நம்மளுடைய நடவடிக்கை எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இன்னைக்கு இருக்குதா அல்லது சரிவை சந்தித்து இருக்கிறதா? ஏதோ ரமதான் மாசம் வந்து நோன்பு வச்சது முடிஞ்சு போச்சு அப்படி நம்ம இருக்கிறோமே தவிர, சஹாபாக்கள் அப்படி இருந்தாங்களா? நல்லோர்கள் அப்படி இருந்தாங்களா? எந்த அளவுக்கு வருது? ரமதான் மாதம் முடிந்ததற்கு பிறகும் கூட 6 மாத காலமாக அவர்கள் செய்த பிரார்த்தனை என்ன? இறைவா, இந்த ரமதானில் நான் செய்த வணக்க வழிபாடுகள் இருக்கிறதே, இரவு தொழுகையா இருந்தாலும் சரிதான், தான தர்மமா இருந்தாலும் சரிதான், அதை நீ ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 6 மாசமா பிரார்த்தனை பண்ணாங்களாம். நாம ரமதானுடைய அந்த பெற தெரியுது பாத்தீங்கன்னா, பெருநாள் பெற அன்னையோட நம்ம மூடி வச்சிருவோமே தவிர நம்மளுக்கு அந்த மாதிரியான ஒரு எண்ணம் வருதா? நாம என்னென்னமோ அமல் செஞ்சோம், அதை அல்லாஹ் வந்து ஏத்துக்கிட்டானா, ஏத்திருப்பானா அப்படின்னு சொல்லி நம்முடைய கண்களில் கண்ணீர் வந்ததா? வரலையில. அப்ப அந்த அளவுக்கு நம்மள்ட்ட இறையச்சம் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். நியாயமான இறையச்சம், நேர்மையான இறையச்சம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடிப்படையிலே இருக்கக்கூடிய இறையச்சம் இருந்திருக்குமே ஆனால் நமக்கு அந்த விஷயத்துல வந்து நம்மளுக்கு கவலை ஏற்பட்டிருக்கணுமா இல்லையா? அதனால நல்லா நம்ம புரிந்து கொள்ளணும், மறுமை நாளில் அல்லாஹ் நம்மவர்களுக்கு வெற்றி வாய்ப்பை தருவதாக இருந்தால் தனிமையில் இருக்கக்கூடிய இறையச்சம் இருக்கு பாத்தீங்களா? எதனால இந்த தனிமையை கேட்கிறாங்க? தனிமையில ஒருவன் வந்து சரியான முறையில் அந்த இறையச்சத்தை கற்பிச்சான்னு சொன்னா அவனை அவனுடைய நண்பனாலையும் கெடுக்க இயலாது. அவனை எத்தனை கோடியை கொடுத்தாலும் கெடுக்க முடியாது. அவனை எது மாதிரியான ஆசா ஆபாசங்கள் நுழைஞ்சாலும் கெடுக்க முடியாது. அதுக்கு மட்டும்தான் அந்த பவர் இருக்கு, வேற எந்த ஒண்ணுக்குமே அந்த பவர் இல்லை. இந்த ட்ரைனிங்கை தானே குர்ஆனுடைய வழிபாடுகள் நமக்கு கற்றுத் தருகிறது. எல்லா விதமான வழிபாடுகளையும் அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்? இதெல்லாம் எதுக்காக வேண்டி நம்மளுக்கு விதியாக்கி இருக்கிறோம்னு கேட்டா அந்த இறையச்சம் தான் அல்லாஹ் சொல்றான். இன்னமா இத கப்பலல்லாஹு மினல் முத்தகீன். அல்லாஹ் யாரிடத்திலிருந்து ஒரு நற்செயலை ஏற்றுக்கொள்ளலான்னு சொன்னா யாருடைய உள்ளத்தில் இறையச்சம் இருக்கிறதோ அவர்களுடைய இபாதத்தை தான் அல்லாஹ் ஏத்துக்குவான்னு அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? அதனால நாம சுய பரிசோதனை செய்ய வேண்டிய, அன்றாடம் சுய பரிசோதனை செய்ய வேண்டிய முக்கியமான அம்சம் என்ன? இந்த தனிமையில் இருக்க வேண்டிய அவசியமான இந்த இறையச்சம். இதுக்குதான் எடுத்துக்காட்டாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சம்பவங்களை கூட நம்மளுக்கு சொல்லித்தான் இருக்கிறாங்க. புகாரில கூட நீங்க பார்க்கலாம். 2 பேர் இருந்தாங்களாம். ஒரு ஆள் என்ன செய்யறாரு? அவருடைய பூமியை விற்பனை பண்றாரு. அந்த 2 பேருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர் சொல்லல, ஆனா இந்த சம்பவத்தை சொல்றாங்க. 2 நபர்ல ஒரு ஆள் யாருன்னு கேட்டா அவருடைய பூமியை விற்கிறார். அத ஒரு நபர் வாங்குறார். வாங்கி கொஞ்ச நாள்ல அஸ்திவாரத்தை போடுவாங்களே இல்லையா? அஸ்திவாரத்துக்காக வேண்டி குழி தோண்டக்கூடிய நேரத்துல அதுல வந்து புதையல் கிடைக்குதுங்க அவருக்கு. இப்ப நாமளா இருந்தா நம்மளுடைய மனோநிலை எப்படி இருக்கும், அவருடைய மனோநிலை எப்படி இருந்தது, அதை நம்ம யோசிச்சு பார்க்கணுமே இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க? அவர் அஸ்திவாரத்துக்காக வேண்டி குழி தோண்டும் போது புதையல் கிடைக்குது. உடனே அந்த புதையல் எடுத்துக்கிட்டு என்ன செய்யறாரு? யார்கிட்ட அந்த பூமியை வாங்கினாரோ அவர்கிட்டயே அவர் வர்றாராம். வந்து என்ன சொல்றாரு? நான் வந்து உங்ககிட்ட பூமியை தான் வாங்கினேன், தங்கத்தையா நான் வாங்கினேன், புதையலையா நான் வாங்கினேன், இது எனக்கு சொந்தம் இல்லாதது, அதனால இந்த புதையல் உனக்கு தான் சொந்தம்னு சொல்லி என்ன செய்யறாரு? புதையலை கொண்டு போய் வாங்கினவர்கிட்ட கொடுக்குறாராம். அவர் என்ன பண்ணாரு? நல்ல ஒரு இளிச்சவாயம் கிடைச்சிட்டான். அப்படிதான் நம்மளுடைய நிலைப்பாடெல்லாம் எப்படி? ரோட்ல நடக்கிறோம், ஒரு பொருள், ஒரு வாட்சே கிடக்குதுன்னு வைங்களேன், அந்த வாட்சி யாரோடதுனால விசாரிக்கிறது இல்லை, அல்லாஹ் தான் எடுத்து வச்சுட்டு போறது. அல்லாஹ் தான் இவனுக்கு ரோட்ல ஒரு வாட்சி கிடந்தாலும் சரி அல்லது ஒரு 1000 ரூபாய் கட்டு கிடந்தாலும் சரி ஏதோ அல்லாவே வந்து பரக்கத்து பண்ண மாதிரி நினைச்சிட்டு இருக்கானே தவிர இது யாருடைய பொருள், இந்த பொருள் யாரு நான் எடுக்கிறத பார்க்காம இருக்கலாம், ஆனா அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான்ல. அல்லாவால் நியமனம் செய்யப்பட்ட அந்த வானவர்கள் பார்க்கறாங்கல்ல, அந்த அச்சம் நம்மள்ட்ட இருக்கிறதா? அப்ப இவர் என்ன பண்றாரு? புதையலை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? நான் உனக்கு வித்தது என்ன,
நான் புதையல வித்தனா பூமியை வித்தனா? உனக்கு நான் பூமியை தான் நான் வித்தேன். நான் என்ன புதையலையா வித்தேன்? இது எனக்கு சொந்தம் இல்லைன்னு அவரு சண்டை, இவரு எனக்கு சொந்தம் இல்லைன்னு இவரு சண்டை. அவரு என்னது, இது உன்னோட தான், இது என்னோடது இல்லைன்னு அவருக்கு சண்டை. எவ்வளவு அற்புதமான வரலாறு நீங்க பாத்தீங்களா இல்லையா? கடைசியில இந்த பிரச்சனை அவங்களுக்கு தீராம இருக்கிறது. நம்ம குடும்ப பிரச்சனையெல்லாம் எப்படின்னு கேட்டா, ஒரு செங்கல் வைக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம சண்டையை போட்டுக்கிட்டு இருப்போம். சின்னதா ஒரு செங்கல் வைக்கிற இடம் தான், அதுல எதையும் கட்டவெல்லாம் இயலாது. நைட்டோட நைட்டா என்ன செய்வோம், ஒரு செங்கல் தூக்கி நோக்கி வச்சிட வேண்டியதுதான். அதனால எத்தனை குடும்பம் சண்டை போட்டுட்டு இருக்கு. ஜென்ம பகையோட இருக்கிறாங்களா இல்லையா? அண்ணனும் தம்பியும் அப்படி இருக்கிறாங்களா இல்லையா? தகப்பனாரும் பிள்ளையும் அப்படி இருக்கிறாங்களா இல்லையா? நம்மளுடைய சமுதாயத்துல எதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை என்னதுக்கு நம்மளுக்கு படிப்பனையா சொல்றாங்க? ரெண்டு பேர்த்துக்கு இந்த விஷயத்துல சண்டை. ஏன் சண்டை? இது நம்மளுக்கு உள்ளது இல்லையே, இதை நாம கையில வச்சுக்கிட்டு அல்லாஹ் மறுமையில கேள்வி கேட்பான்ல, அந்த அச்சம் தானே இது. ஆனா புதையலை பொறுத்த வரைக்கும் அதான திருட்டு பொருளா? மார்க்க பார்வை என்ன? புதையல் கிடைச்சிருச்சு, அதை கொண்டு அரசாங்கத்துக்கு கொடுக்கணும்னு இஸ்லாமே சொல்லலை. புதையல் கிடைச்சா புதையலை எவன் எடுக்கிறான்னு அவனுக்கு தான் சொந்தம் மார்க்க பிரகாரம். அதுல இருக்கக்கூடிய ஜக்காத்தை கொடுத்துட்டோம்னா அந்த புதையல் நம்மளுக்கு தான் சொந்தம். அப்படித்தான் மார்க்கமே சொல்லுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சட்டத்தை நம்மளுக்கு சொல்றாங்க. ஆனா இது அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கோள் காட்டுறாங்களா இல்லையா? அப்ப ரெண்டு பேர்த்துக்கு இந்த விஷயத்துல பிரச்சனை தீராம வேற ஒரு நடுவர்கிட்ட போறாங்க. எங்க ரெண்டு பேத்துக்கு இதுதான் சண்டை, நீ என்ன சொல்றீங்க? அப்ப அவர் என்ன சொன்னாரு, என்னதுக்கு தேவையில்லாம பிரச்சனை, இந்த ஒரு காசுக்காக வேண்டி உங்க ரெண்டு பேத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நட்பு பிரியணுமா? பேசாம அந்த பொருளை இங்கேயே வச்சுட்டு போங்கன்னு சொல்லி என்ன செய்யல, அவர் அந்த வாய்ப்பை எதிர்பார்த்துட்டு பொருளாதாரத்தை வாங்கி வைக்கல. அவர் என்ன பண்றாரு, உங்களுக்கு புள்ள இருக்கா? ஒரு ஆள் சொல்றாரு எனக்கு ஆம்பளை புள்ளன்னு, இன்னொரு சொல்றா எனக்கு பொம்பளை புள்ளன்னு. அப்ப ரெண்டு பேத்துக்கு திருமணம் பண்ணி வச்சு இந்த புதையலை நீங்க அவங்கள்ட்டயே கொடுத்துருங்க, அவங்க தேவையான பயன்படுத்துவாங்க, இல்லைன்னா தான தர்மம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணி வைத்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களே இல்லையா? அப்ப இந்த மனோநிலையை பாத்தீங்களா நீங்க? அவங்களுக்கு என்ன பொருளாதாரத்தின் மேல ஆசை இல்லாமையா இருக்குது? நம்மளுக்கு இருக்குத தெளிவா தெரியுத. நம்மளுடைய வியாபாரத்துல எவ்வளவெல்லாம் கலப்படங்கிறது எனக்கு தெரியுமே, இது போலியான பொருள்னு எனக்கு தெரியுமே. போலியான பொருளுக்கு நான் உத்தரவாதத்தை கொடுத்துல நான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேன். அல்லாஹ் குர்ஆன்ல கூட சொல்றானே இல்லையா? யார் மோசடி செய்யறாங்களோ அல்லதீன வயலுல் முத்தஃபிஃபீன் அல்லதீன இதத்தாலு அலன்னாசி, குர்ஆன்ல வருதல்ல, நம்ம படிச்சுதான் இருக்கிறோம். அளவு நிறுவையில் மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு கேடுதான் அல்லாஹ் சொல்றான்ல குர்ஆன்ல. அப்ப இதுல எல்லாம் இறையச்சம் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். நம்ம என்ன பார்க்கறோம்னு கேட்டா, பள்ளிவாசலுக்குள்ள வந்த உடனே என்னுடைய தொழுகை கரெக்டா இருக்கா, நோன்பு கரெக்டா இருக்கா, இப்படி நம்ம பார்க்கிறோமே தவிர வியாபாரத்துல என்னுடைய இறையச்சம் கரெக்டா இருக்கா? சுய பரிசோதனை பண்ணமே இல்லையா? டெய்லி பரிசோதனை பண்றமே. ஒரு வாகனத்துல ஏறக்கூடிய நேரத்துல வாகனத்துல பெட்ரோல் இருக்கான்னு நீ பரிசோதனை பண்ற, மொபைல இருக்கக்கூடிய நேரத்துல மொபைல்ல அந்த சார்ஜ் இருக்கான்னு பரிசோதனை பண்ற. உன்னோட ஈமான நீ பரிசோதனை பண்ணமே இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு ஈமான வலியுறுத்தினாங்களா இல்லையா? ஈமான் தாங்க உள்ளதுலயே பலவீனமானது என்னது, ஈமான் தானே. எவ்வளவுதான் நம்ம சார்ஜ் ஏத்தினாலும் ஈமான் நிலைச்சா நிக்குது, அப்படி நிலைக்கிறது இல்லையில. ஈமானை பொறுத்த வரைக்கும் நாம அதிகமா சார்ஜ் ஏத்திக்கிட்டே இருப்போம், ஒரு மணி நேரம் கூட நிக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விளக்கத்தானே செஞ்சாங்க. எந்த அளவுக்கு விளக்குறாங்க, ஒரு ஆடை புத்தாடை, அந்த ஆடை எப்படி அழுக்காகிறதோ அதே மாதிரிதான் ஈமான் அழுக்காகும் விளக்குறாங்கல்ல ரசூல்லா. இதெல்லாம் நீங்க ஹதீஸ்ல பாக்குறீங்கல்ல, கமா யஹலகத் தௌபு ஃபி ஜௌஃபி அஹதிக்கும், நீங்கள் உடுத்துகின்ற அந்த ஆடை எப்படி அழுக்காகிறதோ அதே மாதிரி ஈமானுங்கிறது அழுக்காகத்தான் செய்யும். புதுசாவே இருக்காது, அது திடீர்னு அதுல தூசி படும், திடீர்னு அதுல அழுக்கு படும். அந்த மாதிரி பண்ணக்கூடிய நேரத்தில் ஏற்படுகின்ற நேரத்தில் உங்களுடைய ஈமான புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. புதுப்பிக்கிறதுங்கிறது என்ன ரமஜானுக்கு மட்டுமா சொன்னாங்க? ரமலானுக்கு அடுத்த இந்த மாசத்துல சொல்லையா, வரக்கூடிய மாசத்துல சொல்லையா, வாழ்நாள் முழுவதுக்கு இந்த ஒரு பக்குவம் வேணுங்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லலையா? இன்றைக்கு நம்மளுடைய நிலைப்பாடு அப்படியா இருக்கிறது? அதனால நல்லா நம்ம புரிந்து கொள்ளணும், வாய்ப்புகளை நம்ம என்னைக்குமே தவற விட்டுறக்கூடாது. சில வாய்ப்புகள் தான் உலகத்துல நம்மளுக்கு என்ன செய்யும், தோத்து போனாலும் திருப்பி நம்ம என்ன செய்யலாம், வியாபாரத்தில் தோல்வியாகி போச்சு சரி பண்ணிக்கலாம், குடும்பத்துல சரியான பிரச்சனை வேற ஒரு கல்யாணம் கூட பண்ணிக்கலாம், வாய்ப்பு இருக்குல்ல உலகத்துல.
மறுமையில் அப்படி வாய்ப்பு இருக்கா? மரணமாகக்கூடிய நேரத்திலே இந்த வாய்ப்பு இல்லையே. திடீர்னு என்னைக்காவது வந்து வானவர் நிக்க போறாரு. நம்மளுடைய நிலை என்ன, எப்படி இருக்கு அந்த நேரத்தில்? எல்லாருமே சந்திக்கத்தானே போறோம், மரணத்தை எல்லாருமே சந்திக்கத்தானே போறோம். நான் பாட்டி பஸ்ல போயிட்டு இருப்பேன், பள்ளிவாசல்ல இருப்பேன், திடீர்னு ஒரு உருவம் வந்துடும். அன்னைக்குதான் நம்ம அந்த உருவத்தையே பார்ப்போம். பக்கத்துல ஆள் நிற்பாங்க, கண்ணு தெரியாது, மனைவி இருப்பாரு, கண்ணு தெரியாது, உயிரோட தான் இருப்போம். அந்த நேரத்தில் வாய்ப்பு கேட்க முடியுமா? நான் என்னுடைய இறையச்சத்தை நான் சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவர்கிட்ட வாய்ப்பு ஏதாவது கேட்க முடியாது இல்ல. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை சந்திக்கக்கூடிய நிலையை நாம் அனைவரும் அடையக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம். அப்படிங்கிற அந்த இறையச்சம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் தக்வா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனாலதான் சொன்னாங்க, அல் கைசு மன்தான நஃப்ஸஹு அமில லிமா பாதல் மௌத். உண்மையான அறிவாளி யாரு? மரணத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதை நினைத்து அதற்கு ஏற்ற முன்னேற்பாடுகளை யார் செய்யறாங்களோ அவங்க தான் முன்னர் அறிவாளினாங்க ரசூலுல்லாஹ். இன்றைக்கு நாம மார்க்க பார்வையில அறிவாளியாக இருக்கிறோமா அல்லது மார்க்க பார்வையில வந்து அறிவிலியாக இருக்கிறோமா? என்னுடைய ஈமான நான் பரிசோதனை பண்ணமில்ல, என்னுடைய மனைவியினுடைய ஈமான நான் சரி பண்ணமில்ல, என்னுடைய புள்ள குட்டியினுடைய ஈமான நான் சரி பண்ணமில்ல. அல்லாஹ் குழந்தைகளை கொடுக்கிறது எதுக்காக? ரசிகருக்காக வேண்டியா? நான் உனக்கு பிள்ளைய கொடுக்கும் போது எந்த லட்சணத்துல கொடுத்தேன்? குழந்தை பிறந்தது, பிறந்த குழந்தை வந்து தண்ணி அடிக்குதா? பிறந்த குழந்தை வந்து கெட்ட வார்த்தை பேசுதா? இல்லையில. வளர்ந்ததுக்கு அப்புறம் அதையெல்லாம் பண்றான்னு சொன்னா அதுக்கு மூலமான காரணம் என்ன? படைத்தவன் சொன்ன அந்த கட்டுப்பாடுகளை நீ உன்னுடைய குழந்தைக்கு நீ விதிக்கலையே, அதன் அடிப்படையில் நீ வளர்த்தலையே. அப்ப இறையச்சம் என்று சொன்னால் இறையச்சத்தை வந்து நம்ம தொழுகையோட என்ன செய்யறோம், நம்ம கொண்டு வந்து நிறுத்திக்கணும். மனிதனுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அம்சத்திலையும் என்ன இருக்கிறது? அந்த இறையச்சங்கிறது இருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்லயும் சொல்றான். குர்ஆன்லயே சொல்றானா இல்லையா? இன்னமா யதகப்பலல்லாஹு மினல் முத்தகீன். யாருடைய உள்ளத்திலே இறையச்சம் இருக்கிறதோ அவர்களுடைய செயல்பாடுகளை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுத்தமாக சொல்லியிருக்கிற காரணத்தினால், அல்லாஹ்வும் அதை அழுத்தமாக சொல்லியிருக்கக்கூடிய காரணத்தினால், நாம் நமது ஈமானை சுய பரிசோதனை செய்து ஈமானுக்கு எது போன்ற இலக்கணத்தை, தக்வாவுக்கு எது போன்ற இலக்கணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்களோ அவைகளை எல்லாம் நடைமுறைப்படுத்தக்கூடிய நன்மக்களாக மாற முயற்சிப்போமாக என்ற அறிவுரையோடு முதல் உரையை நிறைவு செய்யும். அன்பினியவர்களே, சுய பரிசோதனை எந்த அளவுக்கு நம்மிடத்திலே நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் மறுமையினுடைய வெற்றியை நாம் எதிர்பார்க்க முடியும். இந்த சுய பரிசோதனை என்பது சஹாபாக்களுடைய ஒவ்வொரு நபரிடத்திலும் நாம் காண முடியும். வரலாறுகளை நீங்க படிச்சு பார்த்தாவே தெரியும். எத்தனையோ சம்பவங்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹந்தலா என்ற ஒரு சஹாபிய சந்திக்க போறார். சந்திக்க வேண்டிய அந்த ஹந்தலாவை சந்தித்ததற்கு பிறகு அவர்கிட்ட கேட்கிறார், கைஃப அன்த யா ஹந்தலா, ஹந்தலாவே நீங்க நலமா இருக்கிறீங்களா? ஒரு ஆளை சந்திக்கும் போது நம்ம அப்படித்தானே கேட்போம். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? நான் முனாபிக்கா இருக்கேங்கிறார். இவர் அவருடைய உடல்நிலையை பத்தி தான் கேட்கிறாரு. யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? நான் முனாபிக்கா இருக்கிறேங்கிறார். இவருக்கே ஆச்சரியம் இருக்கு. ஏன்னா அவர் வந்து நபித்தோழர்கள் வந்து முனாபிக்காவா இருப்பாங்க? அப்படி இருக்க மாட்டாங்கல்ல. எத்தனையோ விதமான தியாகங்களை செஞ்சவங்க தானே. என்னடா இவரு தன்னை முனாபின்னு சொல்றாரு, ஏன் இப்படி சொல்ற என்று விளக்கம் கேட்கக்கூடிய நேரத்தில் அவர் என்ன சொல்றாரு? அல்லாஹ்வுடைய தூதர் சபைக்கு நாங்க போறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை பத்தி என்ன செய்யறாங்க? நம்மளுக்கு உபதேசம் பண்றாங்க. உடனடியா ஆசை வருது. நரகத்தை பத்தி எச்சரிக்கை பண்றாங்க, உடனடியா பயமும் வருது. அதே நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் சபை விட்டு போனாங்கன்னு வைங்களேன், நாங்க வீட்டுக்கு வந்துருவோம் இல்ல. பிள்ளைகளை பார்த்தா, மனைவியை பார்த்தா அந்த நிலைப்பாடு இருக்கிறது இல்லை. அதாவது பள்ளிவாசலுக்கு உள்ள வரும்போது ஒரு இறையச்சமா இருக்கு, வீட்டுக்கு போனா அந்த இறையச்சம் காணா போகுது. இது முனாபிக் தானே? இது முனாபிக் என்பதற்கு வந்து ரெண்டு வேடம் தானே அர்த்தம். இப்ப பள்ளிவாசல்ல இருக்கிற மாதிரி என்னுடைய நிலைமை இல்லை, வீட்டுல போனா என்னுடைய எண்ணமே மாறுது. மனைவியை பார்த்தா வேற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் வருது. பொருளாதாரம் சம்பாதிக்கணும்ல, ஏதோ ஒரு வகையில நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஹலால் ஹராம் இந்த கட்டுப்பாடு
அதெல்லாம் என்னுடைய உள்ளத்துல வரமாட்டியது. அப்ப நான் முனாஃபிக் தானே? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னாங்க? முனாஃபிக் என்பதற்கு நீ சொல்றதுதான் கரெக்டான பொருள் என்றால் நானும் தான் முனாஃபிக். நான் சொன்னது யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆனா நாம இன்னைக்கு அப்படி சொல்ல மாட்டோம். நாம நம்மளை பார்த்து நம்ம என்ன செய்வோம்? போன வருஷத்தை விட இன்னைக்கு நம்மள்ட்ட கொஞ்சம் தெளிவு இருக்குதுங்கிறார். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மோசமா இருந்தோம். இன்னைக்கு என்னது? அல்லாஹ்வுடைய பரக்கத்தால அப்படி நடந்தோம் இப்படி நடந்தோம். நம்மளுடைய ஈமான நம்மளே என்ன செய்யறதுன்னா மார்க் போட்டுக்கிறார். அப்படி போறதா இருந்தா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு போடணுமா இல்லையா? இன்னும் சொல்ல போனா சுவனவாசிகளில் ஒருவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சஹாபாக்களை சொன்னாங்களே, அதுல ஒரு நபராக இவரும் தானே இருக்கிறாரு. அப்ப அவங்க என்ன பண்ணி இருக்கணும்? நம்மெல்லாம் வந்து சொர்க்கத்திற்கு நற்செய்தி சொல்லப்பட்டவர்கள், ரசூலுல்லாஹ் கூட தியாகம் செய்தவர்கள், நம்மளை தான் அல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹுன்னு வேற சொல்றான். நம்மளுக்கு என்னதுக்கு அந்த கவலை? அப்படி யோசிச்சாரா? அல்ல அவரும் பதறினாரா? பதறதானே பண்ணாரு. நீ முனாஃபிகீனுக்கு சொல்லக்கூடிய விளக்கம் இதுதான் உண்மையான விளக்கம்னா எனக்கு அந்த நிலைப்பாடு தான். 2 பேருமே ரசூலுல்லாஹ்ட்ட போறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட போய் 2 பேருமே இந்த நிலவரத்தை சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க? அப்ப உங்கள்ட்ட எல்லாம் ஈமான் சரியில்லைன்னு ரசூலுல்லாஹ் சொல்லல. அப்படி ஒரு உறுத்தல் வருது இல்லை, உனக்கு ஒரு பயம் வருது இல்லை, எங்கிட்ட ஈமான் இருக்கா இல்லையான்னு ஒரு சந்தேகம் வருது இல்லை, அந்த சந்தேகமே ஈமான். சந்தேகத்தை கிளப்புறது செய்தான் நேரிய வழியிலிருந்து நம்மளை திருப்புறதுக்கு. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? உனக்கு ஒரு உறுத்தல் வருது இல்லை, இதை செய்யலாமா? யோசனை வந்துருச்சு. ஏன் யோசனை வருது? அல்லாஹ்வையும் ரசூலையும் நம்பாதவனுக்கு அந்த யோசனையெல்லாம் வரப்போகுதா? இதை செய்யலாமா? அது ஹராமா இருந்தா என்ன, ஹலாலா இருந்தா என்ன அப்படிங்கிறதான அவனுடைய எண்ணமா இருக்கும். ஆனா நம்மளுடைய உள்ளத்துல அப்படி ஒரு உறுத்தல் ஏற்பட்டாவே நம்மளுக்கு என்னமோ கொஞ்சம் ஈமான் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்குது, அதை நம்ம இப்பவே சரி பண்ணிடணும் அப்படின்னு தான் நம்ம முடிவு எடுக்கணும். இந்த முடிவை எடுக்குமாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களா இல்லையா? அப்ப சஹாபாக்களுடைய நிலைமையெல்லாம் நம்ம பார்க்கிறோமே. அதே மாதிரி சஹாபாக்கள் போய் கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? எங்களுடைய உள்ளத்துல பலவிதமான எண்ணங்கள் ஏற்படுகிறது. எந்த அளவுக்கு எண்ணம்? எதக்கல்லாம் அதை நாங்க வெளியே சொன்னா நம்மளை பார்த்து ரொம்ப கேவலமா நினைப்பாங்க. அந்த மாதிரியான சில எண்ணங்கள் எல்லாம் உள்ளத்துல ஏற்படுது. அது தவறான எண்ணம் இருக்கு பாத்தீங்களா? சில எண்ணங்களை வந்து நம்ம வெளியே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட எண்ணம் எல்லாம் உள்ளத்துல வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்க? வஜத்துமு, உண்மையிலேயே உங்களுக்கு வருதா? உண்மையிலேயே நீங்க சொல்ற மாதிரி தப்பான எண்ணம் எல்லாம் உங்களுடைய உள்ளத்துல வருதா கேட்கிறாங்க. அவர் மறுபடியும் ஆமாங்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க? அதான் ஸலாஹுல் ஈமான், சரியான ஈமான் அர்த்தம். அந்த உறுத்தல் உங்களுக்கு வந்தாவே உங்கள்ட்ட ஈமான் இருக்குன்னு அர்த்தம். நீங்க என்ன பண்ணணும்? உடனே தங்களை ரெடி பண்ணிக்கணும். சரி, இந்த விஷயத்துல நம்மளுக்கு ஒரு தடுமாற்றம் இருக்குது, இதுல எது சரிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஈமான சரி பண்ணிக்கிங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களே இல்லையா? இது இன்றைக்கு நம்மிடத்திலே இருக்கிறதா? நம்முடைய குடும்பத்தார்களை நாம் அப்படி வளர்த்தி கொண்டிருக்கிறோமா? நமது இளைய தலைமுறையை இன்றைக்கு நாம் அப்படி வளர்த்தி கொண்டிருக்கிறோமா? நீங்க 1 மாசம் ட்ரைனிங் பள்ளிவாசல வச்சு கொடுத்தா கூட ஒரே 1 மணி நேரத்துல மொபைலை வச்சு வழி எடுத்துருவான், நண்ப வழி எடுத்துருவான். அப்படிப்பட்ட மோசமான காலத்துல தானே நாம உட்கார்ந்து இருக்கிறோம். யுஸ்பிஹுர் ரஜுலு மூமினான் வ யும்சி காஃபிரா. காலையில மூமினா போறவன் சாயந்தரம் காஃபிர் ஆயிருவான், சாயந்தரம் முஸ்லிமா போறவன் காலையில காஃபிர் ஆயிருவான். அப்படியான ஒரு காலத்தையெல்லாம் சந்திப்பீங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல. அப்படிப்பட்ட காலத்துல தான் நாம இன்னைக்கு வாழ்றோம். இந்த ஹராம செய்யவே கூடாதுங்கிற உறுதிமொழி எடுத்துட்டு வெளியே போவோம். பாட்டே கேட்க கூடாது, ஒழுக்கக்கேடான பாடல்களை நம்ம காதுல கேட்க கூடாதுன்னு வெளியே போவோம். போனா அந்த பாட்டு தான் கேட்கும். பஸ்ல ஏறினா அதுதான் கேட்கும். எங்க போனாலும் இருக்க இல்லையா? அப்ப இப்படிப்பட்ட ஒரு நேரத்துல ஒரு சூழல்ல நம்மளுடைய இறையச்சத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருக்குது பாத்தீங்களா? எண்ணத்தை நாம் கை கொண்டாலே உண்மையிலேயே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு என்ன செய்வான்? நமக்கு அதற்கான பாக்கியத்தை செய்வான். அந்த அடிப்படையில நாம் நமது ஈமானை செவ்வைப்படுத்தி மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக மாற அதிகம் முயற்சிப்போமாக என்ற அறிவுரையோடு நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.